அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து டிஎன்டிஐபிஆரில் தினம் ஒரு கேள்வியில் கொஸ்டின் நம்பர் 211 220 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதாவது பருவம் 3ல் கொஸ்டின் நம்பர் 11 20 வரைக்கும் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. பாருங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இடங்கள் ராம்சார் தலங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 20 இடங்கள் அப்படிங்கிறதா ஆன்சர். சரிங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 இடங்கள் பார்த்தீங்கன்னா ராம்சார் தல பட்டியலில் வந்து இருக்கு. சரிங்களா? கடைசியாக வந்து சேர்க்கப்பட்டது எதுன்னா சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், தேர்த்தங்கால் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிற இந்த 2 இடங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து, அதாவது 2025 பிப்ரவரியில் சரிங்களா சேர்த்துருப்பாங்க. அதன் மூலம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராம்சார் தல அந்த இடங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 20 ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 இடங்களும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. சரிங்களா? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. அதாவது சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், தேர்த்தங்கால் பறவைகள் சரணாலயம். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்ல வந்து இந்த ராம்சார் தல இடங்கள் வந்து ராம்சார் தல அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து இருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க ரைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. கோடியக்கரை வன உயிரி மற்றும் பறவைகள் சரணாலயம், இது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. பள்ளிக்கரணை பறவைகள் சரணாலயம், இது சென்னையில வந்து இருக்கு. கரிகிலி பறவைகள் சரணாலயம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. சரிங்களா? புக்கில் வந்து காஞ்சிபுரம்னு இருக்கும். அதாவது செங்கல்பட்டும் காஞ்சிபுரமும் பிரிக்கிறதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கும். இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தனியாக பிரிச்சதுனால இந்த கரிகிலி பறவைகள் சரணாலயமும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயமும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்போ இருக்கு. சரிங்களா? அடுத்து பிச்சாவரம் மலையாயத்தி காடு பொறுத்த வரைக்கும் இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட். வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். சுசீந்திரம் தேரூர் ஈரநில வளாகம் அப்படிங்கிறது இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து வேம்பனூர் ஈரநில வளாகம் அப்படிங்கிறதும் இதுவும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், மன்னார் வளைகுடா கடல் உயிர்கோள காப்பகம், காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உதய மார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம், இந்த 4மே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? இந்த கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து வடுவூர் பறவைகள் சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. லாங்குட் சோலை காப்பு காடு, இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அடுத்து கழுவெளி பறவைகள் சரணாலயம், இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இப்போ லாஸ்டா ஆட் பண்ண ரெண்டும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், தேர்த்தங்கால் பறவைகள் சரணாலயம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராம்சார் தலங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 இடங்கள் இருக்கு. அந்த 20 இடங்கள் எங்கெங்க இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இது வந்து யூனிட் 9ல கூட இதான், சாரி, அந்த யூனிட் அந்த தமிழ்நாடு அந்த நிர்வாகம் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு புவியியல் அந்த நிர்வாகம் சார்ந்த அதில் கூட நம்மளுக்கு வந்து இது வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம் இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்தியாவிலேயே அதிக அளவில் ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் 20 இடங்களை வந்து தமிழ்நாடு வந்து வச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை இடங்கள் வந்து ராம்சார் தல பட்டியலில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் இப்போ இன்னைக்கு 2026 பிப்ரவரி மாதம் இன்னைக்கு நிலவரப்படி மொத்தம் 98 இடங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? மொத்தம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நான் 96 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அப்போ வந்து 96 தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா ஜனவரி 31 2026 ஒரு 2 இடங்களை வந்து ராம்சார் தல பட்டியலில் வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ அது எந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில். சரிங்களா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாட்னா பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, பாட்னா பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதியை வந்து ராம்சார் தல பட்டியலில் வந்து சேர்த்திருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுப்பு நில அந்த பகுதியை வந்து சேர்த்திருப்பாங்க. அது என்னன்னா சாரி தாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இது வந்து ஒரு சதுப்பு நில பகுதி. இதுவும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கு. இந்த பாட்னா பறவைகள் சரணாலயம், சாரி தாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதுப்பு நில பகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜனவரி 31 2026 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராம்சார் தல பட்டியலில் வந்து சேர்த்திருப்பாங்க. இதன் மூலம் என்ன ஆயிருக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ராம்சார் தல அந்த இடங்கள் எவ்வளவோ அதிகரிச்சிருக்கோம்னா 98 இடங்களா வந்து அதிகரிச்சிருக்கும். ஸோ அப்போ இந்தியாவில் ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 98. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 20 இடங்கள் அப்படிங்கிறது. சரியா? இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். மொத்தம் 20 இடங்கள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ராம்சார் தலங்கள் வந்து அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்டோட வந்து நான் இதில் சொன்னேன். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
கொஸ்டின் நம்பர் பாருங்க 212 பாருங்க, பருவம் 3ல 12வது கொஸ்டின்ஸ். 2025ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட வறட்சியை எதிர்கொள்ளும் தன்மையுடைய அதிக மகசூல் வழங்கும் புதிய நிலக்கடலை அந்த ரகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, அதிகமான மகசூல் வழங்கக்கூடிய புதிய நிலக்கடலை ரகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செட்டிநாடு 1 அப்படிங்கிறத வந்து இதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில பாருங்க, 213வது கொஸ்டின், பருவம் 3ல 13வது கொஸ்டின். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் இதுவரை எத்தனை முகாம்கள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 10,000 முகாம்கள் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட முகாம்கள் வந்து நடத்தியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,525 பஞ்சாயத்துகளிலுமே இதை வந்து நடத்தியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 10,000 முகாம்கள் அந்த நிறைவையொட்டி எப்போன்னா February 4, 2026 அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ அந்த விழாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இணையதளத்தையும் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு புதிய இணையதளத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காகனா இளைஞர்களுடைய அந்த கனவுகளை வந்து பதிவு செய்யறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இணையதளம் தான். சரிங்களா, சார் ரைட், ஓகே. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துருங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னாக்கா 2025 ஜூலை 15 அன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. எங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. தொடங்கி வச்சது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டத்தை. சரிங்களா, இந்த திட்டத்தின் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் நகர்ப்புறத்தில் பொறுத்த வரைக்கும் 3,768 முகாம்கள் நடத்தியிருப்பாங்க. ஊரக பகுதிகளில் 6,232 முகாம்களை வந்து நடத்தியிருப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 10,000 முகாம்கள் வந்து நடத்தியிருப்பாங்க 2025 நவம்பர் வரைக்கும். சரிங்களா, நம்மளுக்கு தேவை 10,000 முகாம்களை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்புறம் இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது, ஜூலை 15, 2025. எங்கே தொடங்கப்பட்டதுன்னா கடலூர் சிதம்பரத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நகர்ப்புறங்களில் ஒரு 3,768 முகாம்கள் நடத்தினாங்கல்ல, ஸோ அங்கே என்னென்ன சேவைகளை கொடுத்தாங்க, எத்தனை துறைகளை சார்ந்த சேவைகளை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நகர்ப்புற பகுதிகளில் ஒரு 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதே கிராமப்புறங்கள்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 15 அரசு துறைகள் 46 முக்கியமான சேவைகளை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நமக்கு எக்ஸாம்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் டைப்ல வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நகர்ப்புறம்னா 13 அரசு துறைகள் 43 முக்கியமான சேவைகள், கிராமப்புறம்னா 15 அரசு துறைகள் 46 முக்கியமான சேவைகளை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாம்கள் மூலமாக பெறப்பட்ட அந்த மனுக்களுக்கு எத்தனை நாட்களில் தீர்வு காணணும் அப்படின்னா 45 நாட்களுக்குள்ள தீர்வு காணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா, சார் ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தையும் தொடங்கி வச்சாருன்னு பார்த்தோமா அந்த நிகழ்ச்சியில. அதை பற்றியும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டு மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறிய அவர்களது வசிப்பிடங்களுக்கு சென்று நேரடியாக கேட்டறிந்து அதன் அடிப்படையில் புதிய திட்டங்களை தொடங்குறதுக்காக உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ரீசெண்டா வந்து தொடங்கியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா ஜனவரி 9, 2026 அன்னைக்கு தொடங்கியிருப்பாங்க. இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற இந்த திட்டத்துக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 தன்னார்வலர்களை பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து ஈடுபடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இதே ஞாபகம் வச்சிடும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்தின் கனவுகளை சேகரிப்பதுடன் இளைய தலைமுறையினரின் எண்ணங்களையும் அறிந்து அவர்களின் கனவுகளை சேகரிக்க என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து உத்தரவிட்டதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க. இது யாருக்கானதுன்னா அந்த இளைய தலைமுறையினருக்கான அவங்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய கனவுகளையும் சேகரிக்கிறதுக்காக. சரிங்களா, அதாவது தமிழ்நாட்டு மக்களின் எதிர்கால கனவுகளின் அந்த மக்களுக்கு, அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீட்டுக்கே போயிட்டு உங்க கனவு, அதாவது அவங்களுடைய அந்த எண்ணங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான திட்டம் உங்க கனவை சொல்லுங்க. இளைஞர்களுடைய அந்த எண்ணங்களையும் அவர்களுடைய கனவுகளையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் பொருட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலம் என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு இணையதளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்ய என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற அந்த இணையதளத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தொடங்கி வைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பற்றி அது எப்போ தொடங்கினாங்க, எவ்வளோ முகாம்கள் நடந்துச்சு, எத்தனை சேவைகளை வந்து கொடுத்தாங்க அந்த திட்டத்தின் மூலமாக, அந்த திட்டத்திலிருந்து பெறக்கூடிய அந்த மனுக்களுக்கு எத்தனை நாளில் தீர்வு வேணும், இது ரொம்ப இது வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸு.
என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய அந்த எண்ணங்களையும் அவங்களுடைய கனவுகளையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு இணையதளத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த இணையதளம் எந்த துறை கீழே வருது அப்படின்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, அந்த துறையின் கீழே வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கப்புறம் உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற அந்த திட்டத்தை எப்போ தொடங்கி வச்சிருக்காங்கன்னா ஜனவரி 9, 2026. சரிங்களா? ஸோ அந்த திட்டத்துக்காக ஒரு 50,000 தன்னார்வலரை வந்து ஈடுபடுத்துறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். தினம் ஒரு கேள்வியில பாருங்க, 214வது கொஸ்டின். வீட்டிலிருந்தே அரசு சேவைகள் பெற நம்ம அரசு சேவையின் வாட்ஸ்அப் நம்பர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அலுவலகத்துக்கு போகாம வீட்டில் இருந்தபடியா வாட்ஸ்அப் மூலமாவே நம்ம என்ன பண்ணலாம்னா அரசு சேவைகளை வந்து பெற முடியும். அதுக்காக வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் கேட்டிருக்காங்க, என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ஏ 784525252 அப்படிங்கிற இந்த நம்பர் தான். சரிங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 784525252 சரிங்களா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசின் நம்ம அரசு சரிங்களா வாட்ஸ்அப், அதாவது சேட் போர்டு, அந்த சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. இது அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் வாட்ஸ்அப் மூலமே சேவைகளை வந்து பெறலாம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 50க்கும் மேற்பட்ட சேவைகள். சரிங்களா? 51 சேவைகளை வந்து கொடுக்குறாங்களாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 51 சேவைகளை எந்த நேரமும், அதாவது 24x7 கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? சாட்டர்டே சண்டே உட்பட 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அரசு சேவைகளை வந்து இது பண்ணிக்கலாம், பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 215. மொபைல் போன் மூலம் அரசு சேவைகள் பெற உதவும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சேவையில் உள்ள துறைகள் மற்றும் சேவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். 16 துறைகளை சேர்ந்த ஒரு 51 சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அரசு அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதாவது அலுவலகத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடி அந்த அரசு சேவைகளை வந்து பெறலாம். ஒரு 51 சேவைகளை வந்து பெற முடியும். இந்த 51 சேவைகளை பார்த்தீங்கன்னா ஒரு 16 துறைகளை சார்ந்த அந்த சேவைகள். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 216 பாருங்க. பருவம் 3ல 16வது கொஸ்டின். முதல்வரின் முகவரித்துறை மூலம் தீர்வு பெறப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா? 1.49 கோடி மனுக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் தீர்வு காணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில பாருங்க, 217வது கொஸ்டின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் திறந்து வைக்கப்பட்ட டாடா மோட்டார்ஸ் JLR ஆலையின் மொத்த முதலீட்டு மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆலை திறந்து வச்சிருக்காரு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த ஆலையினுடைய மொத்த முதலீட்டு மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 9,000 கோடி அப்படிங்கிறது. சரிங்களா? சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் நடைபெற்ற நிகழ்வில் 9,000 கோடி மதிப்பில் சரிங்களா ஒரு 5,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் டாடா மோட்டார்ஸ் JLR நிறுவனத்தின் நவீன வாகன உற்பத்தி ஆலையின் முதல் அலகு 900 கோடியில் நிறுவப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட ஆலையினை பார்வையிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 218வது கொஸ்டின் பாருங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள டாடா மோட்டார்ஸ் JLR உற்பத்தி ஆலையின் மூலம் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், 5,000 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏற்கனவே பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 219வது கொஸ்டின். தமிழ்நாடு அரசின் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் மொத்தம் எத்தனை பயனாளிகள் மாதாந்திர ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். 35,43,159 பயனாளிகள் பார்த்தீங்கன்னா இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே மாதம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வந்து பெற்றுட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 220 பாருங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இதுவரை பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? 17,61,610 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 211 220 வரைக்கும் இருக்க அந்த தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட அந்த கொஸ்டின் என்ன, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? 210 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிளேலிஸ்ட் இருக்கும் கொஸ்டின். அந்த பிளேலிஸ்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுன்றவங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.